ரம்யா ஒரு பிடிவாதமான மருமகள். தன் 2 வயது மகன் ஆரியை மாமியார் சிவகாமி தொடுவதைக் கூட அவள் விரும்புவதில்லை. அத்தைக்கு விவரம் தெரியாது, குழந்தையை சரியா பாத்துக்க மாட்டாங்க என்பதே அவள் எப்போதும் சொல்லும் பல்லவி. சிவகாமி அம்மா பேரனைத் தூக்க ஆசைப்பட்டாலும் ரம்யா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லித் தடுத்து விடுவாள். ஒரு மதிய நேரம் ரம்யா சமையலறையில் போனில் பேசிக்கொண்டே வேலையாக இருந்தாள். ஆரி மெதுவாகத் தத்தி தத்தி வாசலுக்குச் சென்றான். அங்கே ஒரு கனரக லாரி மணல் இறக்குவதற்காக வேகமாக பின்னோக்கி வந்து கொண்டிருந்தது. வாசலில் பூ தொடுத்துக் கொண்டிருந்த சிவகாமி அம்மா லாரி தன் பேரனை நெருங்குவதைக் கண்டு பதறினார். ஆரி, ஓடுடா என்று கத்தினார். ஆனால் குழந்தை புரியாமல் நின்றது. ஒரு நொடி தாமதித்தாலும் லாரி சக்கரம் குழந்தை மேல் ஏறிவிடும். முழங்கால் வலியால் அவதிப்படும் அந்த 60 வயது மூதாட்டி தன் வலியையும் உயிரையும் துச்சமாக எண்ணி மின்னல் வேகத்தில் பாய்ந்தார். குழந்தையை ஓங்கி புல்வெளியில் தள்ளிவிட்டுவிட்டு அவர் லாரியின் ஓரத்தில் மோதி கீழே விழுந்தார். லாரியின் சக்கரம் அவர் காலின் ஓரத்தில் ஏறிச் சென்றது. சத்தம் கேட்டு ஓடி வந்த ரம்யா இரத்த வெள்ளத்தில் கிடந்த மாமியாரையும் காயமின்றி அழுது கொண்டிருந்த தன் மகனையும் கண்டு உறைந்து போனாள். மருத்துவமனையில் வலியால் துடித்த சிவகாமி அம்மா கண் விழித்ததும் முதலில் கேட்டது, ஆரிக்கு ஒன்னும் ஆகலையே, அவன் பத்திரமா இருக்கானா என்பதுதான். ரம்யா அவர் பாதங்களை பிடித்துக் கொண்டு கதறினாள். அத்தை, விவரம் தெரியாதவங்கன்னு உங்களை நான் ஒதுக்கி வச்சேன். ஆனா என் குழந்தைக்கு ஆபத்துன்னு வந்தப்போ உங்க உயிரையே கொடுத்திருக்கீங்க, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை என்று அழுது துடித்தாள். அலட்சியம் அகன்றது. அன்று முதல் அந்த வீட்டில் சிவகாமி அம்மா வெறும் மாமியாராக மட்டுமல்ல, ஒரு தெய்வமாகவே போற்றப்பட்டார்.